ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு கேஎல்கேஎஸ் 3.0. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஒரு கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒன்லி கணிப்புகள் மட்டுமே, கால்குலேட்டர் மெத்தட். ஓகேங்களா. 27 ஆகஸ்ட். ஓகேங்களா. 27 ஆகஸ்ட்டு 2025 என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 636 184. ஓகேங்களா. இந்த ரிசல்ட்டை தான் அப்படியே வரிசையை எழுதி வச்சுருக்கிறேன். 636 184. இந்த இன்றைக்கி வந்த லாஸ்ட் ரிசல்ட்டு 541 229. இதுலேருந்து நம்ம கால்குலேட்டர் மெத்தட் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. அந்த கால்குலேட்டர் மெத்தடு எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. 636 184 வகுத்தல் 621. ஓகேங்களா. இதில் முதல்ல உள்ள 7 நம்பர் தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். முதல்ல உள்ள இங்கே பாருங்கள் 450 885 6 56 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதுதான் 45 50 88 85 56 54 05 58 65. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, அது 45 54 போட்டிருப்பேன், 50 05 போட்டிருப்பேன், 88க்கு 88 எப்படி போட்டாலும் 8 தான், 85 58 போட்டிருப்பேன், 56 65 போட்டிருப்பேன். இதை ஏபிபிசி. ஓகேங்களா. ஏபிபிசி. இப்போ வந்து மறுநாள் ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 05 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 05 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. இதை ஏபிபிசியில் போட்டோம்னா 05 வந்து ஏபியில் பிசியில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதிலே நான் நம்பரை மாற்றிக்கிறேன். 214 059. ஓகேங்களா. அப்படியே லைவாக தான் நான் எடுக்கிறேன். நான் முன்னாடியெல்லாம் எழுதியெல்லாம் எதுவுமே வைக்கல, அப்படியே லைவாக தான் வந்துடுறேன். 214 059. ஓகேங்களா. இதில் உள்ள அதே மாதிரி 7 நம்பர் எடுக்கிறோம். பார்த்திங்களா. இங்கே பாருங்கள், 03 மாட்டி இருக்குங்களா. 03 இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே பிரட்டி ஒன்றும் இல்லை, எப்படி எழுதணுங்கிறத நான் இன்னொன்று டைம் போட்டு காமிக்கிறேன். இல்லை 70 00 04 83 04 83 30. ஓகேங்களா. 3 6 7 நம்பர் 7 ஜோடி வந்துடுச்சு. ஓகேங்களா. இதை அப்படியே பிரட்டுங்க. 07 00 பிரட்ட தேவையில்ல, அதில் ஒரு ஃபேர் வந்து குறையும். ஓகேங்களா. 04 83க்கு இது வந்து 38 03. ஓகேங்களா. 03. நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு பாருங்கள். 03 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. 03 ஏபியில் இங்கே ஒரு ஃபேரு பாஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன போட போகிறோம், ஏபி அண்ட் பிசி மட்டும்தான். ஏசியாக கூட போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா. ஏசியாக கூட, ஏசி நம்பரை கூட வரலாம், அது உங்களோட சாய்ஸ். அதே மாதிரி தான் 302 032 போடுவோம். 302 032. ஓகேங்களா. 302 032. இன்றைக்கி அடித்த ரிசல்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 229. ஓகேங்களா. 229. இதில் என்ன பாஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 29 29 ஆல்ரெடி இதே மாதிரி எடுத்து எழுதுனா 29 பிசியில் மாட்டிக்குது. ஓகேங்களா. இப்போ நாளைக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத நம்ம போட்டுருவோம். 541 நாளைக்கு என்ன ஃபேர் அப்படிங்கிறத இப்போ எடுத்துருவோம். 541 229. இது எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. கால்குலேட்டர் தெரியலன்னா கரெக்டாக திரும்ப காமிக்கிறேன் நான். 54 44 42 42 இல்லை 28 83 2 4 எத்தனை நம்பர் எடுத்துருக்கு, 2 4 6 7 34 41 வரைக்கும் எடுப்போம். ஓகேங்களா. 83 34 41 34 41. இதை அப்படியே பிரட்டி எழுத வேண்டியதான். ஓகேங்களா. 45 44 திரும்ப இது பண்ண முடியாது, அதனால் 24. இல்லை 24 82 38 38 38 43 43 14. ஓகேங்களா. 43 14. இதுதான் நாளைக்கு உண்டான மஸ்ட் ஏபிபிசி பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஏபிபிசி பெஸ்ட்டு. சப்போர்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, சப்போர்ட்டுக்கு தான் ஏசி. நாளைக்கான ஏபிபிசி ஃபேரு தான். நல்லா கேமராவில் காமிக்கிறேன், அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 54 44 42 28 83 34 41. அது அப்படியே ஒரு பெரட்டல் 45 24 82 38 43 14. ஏபிபிசி நாளைக்கு உண்டான ஃபேரு தான். இதுலேயே நான் வேணால் 3 டிஜிட்டு நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஓகேங்களா.
த்ரீ டிஜிட் வந்தால் எப்படி வரலாம் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு தான் ஓகேங்களா. அதை அப்படியே பிரட்டி எழுத போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. 544 நம்மளே எழுதி வச்சுருக்கலாம், பட் வேணாம், லைவாகவே நான் உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்னு தான். 442 428 283 834 டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. 834 இல்லை 341 413 அப்படியே ரிவல்ஸ் வந்துடுவோம். 314 143 ஐ லவ் யூ நம்பர் 143 438 43 இது கம்மியான இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 438 382 824 கீழே எழுதிட்டுருக்கேன். 824 கடைசியாக நான் காமிக்கிறேன். 244 445 ஓகேங்களா. இதை தான் அப்படியே எழுதியிருக்கிறேன். இதுதான் நாளைக்கான 3D ஓகேங்களா. இதுதான் நாளைக்கான 3D. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் ஓகேங்களா. அதை அப்படியே டேட் எழுதிடுறேன். 31/8/2025 ஓகேங்களா. இதுதான் நாளைக்கான ஏபிபிசி ஃபேரு, இதுக்கான 3 டிஜிட் ஓகேங்களா. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கோடு சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கால்குலேட்டர்லேயே இது மாதிரி பேனல் எழுதி போடாமல் கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கை நிறைய மெத்தட் எடுத்து சொல்கிறேன். கரண்ட்டில் இந்த மெத்தட் வந்துட்டு இருக்கனால நான் அந்த மெத்தட் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ டு ஆல்.